परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம். கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம். உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம். ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம். ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதிசக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம். பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா. போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம். Battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often. ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சமெதற்கு, வீரம் வேண்டும். மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா. குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது. தர்மயுத்தம். வாடா, உன்னை பாத்துக்கிறேன். வாடா, கடலுக்குள்ள வாடா, பாத்துக்கிறேன். வருவீங்களா? வாங்க, வீட்டுக்கு வாங்கடா.
வாங்க நான் உங்களுக்கு கிரிக்கெட் அடிக்கிறேன். வாங்க பெருமாளன வாங்க. மீன்பிடி படகுல இருந்து ஏணி விழுந்ததும் கடலம்மா காப்பாத்திடுவாங்கன்னு நினைச்சீங்களா? மச்ச பெருமாள், உனக்கு மச்சம் தாண்டா. ஆனா உன்ன மாதிரி கலிசடையெல்லாம் கடலம்மா காப்பாத்த மாட்டாங்க. ஜார்ஜ், நீ உன் வழியில போற, நான் என் வழியில போறேன். யாரையும் காப்பாற்ற வேண்டாம், கொல்லவும் வேணாம், விட்டுருவோம். உனக்கு உன் வழி, எனக்கு என் வழி. வாஸ்தவம் தான், கேட்கறதுக்கு நல்லதா இருக்கு. உன் வழி தனி வழியா இருந்தாலும் பரவாயில்ல, தப்பான வழியா இருக்கே. 4 வீட்டுல அடுப்பெரிய நம்ம காரணமா இல்லாட்டியும் அடுப்பணிய நம்ம காரணமா இருக்க கூடாது. அடுப்பணிய காரணமா இருந்தாலும் பரவாயில்ல, நீ விலை கணையறதுக்கே காரணமா இருக்க. நீ அணைச்ச குடும்ப விளக்குல ஒண்ணுதான்டா இப்போ முன்னாடி கொல்லிக்கட்டையா திக்கு திக்குன்னு தீ பிடிச்சி எரியுது. கொல்லிக்கட்டல தலை சொரஞ்ச மாதிரி நீ கேள்விப்பட்டிருப்பல, இப்போ அனுபவிச்சு பாக்குறியா? ஜார்ஜ் வேண்டாம், ஜார்ஜ் வேண்டாம். வேண்டான்னு ஒதுக்கி தள்ளுறதுக்கு நான் என்ன விருதா கொடுக்கிறேன்? தண்டனை, தப்பிக்க முடியாத மறக்க முடியாத தண்டனை. வேண்டான்னு ஒதுக்கி தள்ளுறதுக்கு நான் என்ன விருதா கொடுக்கிறேன்? தண்டனை, தப்பிக்க முடியாத மறக்க முடியாத தண்டனை. ஜார்ஜ், ஜார்ஜ் என்ன தண்டிக்க நீ யாரு? நான் யாரா? தெரியாத மாதிரி கேக்குறியடா? ஒரு நல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வர வேண்டிய நான் இன்னைக்கு கத்தியும் துப்பாக்கியும் தூக்கிட்டு திரியறேனா? அதுக்கு யார் காரணம்? யார் காரணம்? வேண்டாம், பழசெல்லாம் வேண்டவே வேண்டாம். ரணத்தை கிளறி விட்டுறாத, ரணக்களமாயிடும். உன்னோட தவறுகள் என்னன்னு உனக்கே தெரியும், உன்னோட மனசாட்சிக்கே தெரியும். உனக்கு எதிரா மனசாட்சி? உனக்கு மனசுன்னு ஒண்ணு இருந்தா அந்த இத்து போன புத்து மனசுக்கு தெரியும். நீ செஞ்ச பாவங்களை பட்டியல போடுவோம், இல்ல உன் அக்கிரமங்களை அத்தியாயம் எழுதுவோம். நான் இங்க வரல, உன்னை தண்டிக்க வந்திருக்கேன். இந்த ஜார்ஜ் பெர்னாண்டோட கோர்ட்ல மச்ச பெருமாளுக்கு மரண தண்டனை முடிவாயிடுச்சு. ஆனா உன்னை எப்படி கொல்றதா ஒரு சின்ன கன்ஃபியூஷன். சாகிறதுக்கு முன்னாடி கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்களே, அதே மாதிரி உன் கடைசி ஆசையா உன்னை கொல்றதுக்கு வலிக்காத மாதிரி ஒரு வழி ஒன்னு சொல்லு பார்க்கலாம். Choice is yours, pleasure is mine. Come on, tell me. சொல்லு சொல்லு சொல்லு. ஏய் மச்ச பெருமாள், ராவு காலம் வரதுக்கு முன்னாடி சொல்லிடு. நல்ல நேரத்துல சாகலனா நான் அரக்கத்துக்கு போயிடுவேன். ஜார்ஜ், ஜார்ஜ் என்னை விட்டுடு ஜார்ஜ், ப்ளீஸ். என்னை கொன்னுடாத, என்னை கொன்னுடாத ப்ளீஸ். ஏய் எப்படி விட முடியும்? விதி முடிய நேரம் வந்துருச்சு, விளையாட்டு முடிகிற நேரமும் வந்துருச்சு. உன்னை கொன்னுதான் ஆகணும். ஒரு ஊருக்கு 2 கெட்டவன் எதுக்கு? நானாவது நல்ல கெட்டவன், நீ கெட்ட 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 கெட்டவன். ஜார்ஜ் ப்ளீஸ் ஜார்ஜ், நான் இனிமே உனக்கு எந்த இடைஞ்சலும் பண்ண மாட்டேன். வேணும்னா உங்ககிட்டயே நான் வேலைக்கு சேர்ந்துக்கிறேன். ஒரு அடிமை மாதிரி நான் வேலை செய்கிறேன், எந்த வேலை இருந்தாலும் நான் செய்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ஜார்ஜ் ப்ளீஸ். உன் கோபம் தீரணும்னா என் கையை வேணாலும் வெட்டிடு, ஆனா ஆனா என் உயிரை மட்டும் எடுத்துடாத ஜார்ஜ். ப்ளீஸ் ஜார்ஜ் ப்ளீஸ். நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா?
உன்னெல்லாம் ஒரு எதிரியா நினைச்சனே. உனக்கு உயிர் மேல இவ்வளவு ஆசையா? ஜார்ஜ், ஏய், என் எதிரி கூட ஒரு தகுதி இருக்கணும்டா. வாடா மோதி பார்க்கலான்னு நெஞ்சு நிம்மதி நிக்காம கெஞ்சி கதறி நிக்கிறியடா. தூ. ஹலோ. ஏய், ஏய், எப்படிடா? டேய் குதிங்கடா. எப்படிடா பச்சை பெருமாளை பிடிக்க? ஏய்! ஜார்ஜ் என்னாச்சு? ஏய்! அவரை எப்படியாவது பிடிங்கடா. ஏய், தப்பிச்சிட்டான்டா, தப்பிச்சிட்டான். ஏய், அவரை விடாதீங்கடா. சே, அவனை தண்ணியிலே அமைக்க இருக்கணும். தப்பிக்க விட்டுட்டீங்கடா. மீன்பிடி படகுல வச்சு அவனை க்ளோஸ் பண்றதுக்குள்ள கடல்ல குதிச்சிட்டானே. குதிச்ச இடம் ஆழமான இடம். நிச்சயமா அவனால தப்பிக்க முடியாது. இன்னைக்கு நைட்டோ நாளைக்கு காலையிலயோ மச்ச பெருமாளோட பாடி நிச்சயமா கரை ஒதுங்கும். போடா முட்டாள். மச்ச பெருமாள் பத்தி உனக்கு தெரியாது. 10 வயசு இருக்கும் போதே கடல்ல குதிச்சானா, வாயில வந்திர மீனை கவிக்கிட்டு கையில கானகத்தை புடிச்சுக்கிட்டா கரை வந்து சேருவான். கை கால் கட்டி கடல்ல போட்டாலும் கரை சேர்ந்துருவான். பிறந்ததுல இருந்து நீந்துருவேன். நீ நடிக்கிற மாதிரி தண்ணியில முழுகி சாக மாட்டான். நிச்சயமா ஏதாவது ஒரு இடத்துல கரை சேருவான். இல்ல ஏதாவது ஒரு போட்லயோ படகுலயோ பதுங்கி இருப்பான். சல்லட போட்ட சலிங்க. கடல் தண்ணியை கலங்கினாலும் அவன் கலங்க மாட்டான். நாளைக்கு சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி மச்ச பெருமாளை ஏன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். புரியுதா? புரிஞ்சது. போ. சரி, பார் சுத்தி பாரு. இல்லடா. இல்லையா? வா. ஏடா உள்ள இல்லையா? இல்லையா? வாடா அந்த பக்கம் போய் பாப்போம். வாடா. போடு. நீ விட கூடாது. ஏய் ஏய் விடுடா. விடுடா. ஏய் விடா. ஏய் இல்ல. ஏய் போடாத. ஓ. டேய், இந்த நீல கடல் சிகப்பு கடலா மாறுற அளவுக்கு ரத்தம் சிந்தினாலும் சரி, ரெண்டுல ஒண்ணு பாத்துடணும். கடன்லயும் பகையிலையும் பாக்கி வைக்கவே கூடாது. அப்படி வச்சா அது ரெண்டும் நம்மள பாக்கி வைக்காம தீத்துரும். டேய், ஒண்ணு பிரச்சனைய தீக்கணும், இல்ல பிரச்சனை பண்றவன தீக்கணும். பிரச்சனை தீக்கிறத விட பிரச்சனை பண்றவன தீக்கிறதா புத்திசாலித்தனம். டேய், தெளிய குடிங்க, கிளிய அடிங்க. எதிரின்னு எவனும் இருக்க கூடாது. எதிர்த்து எவன் நின்னாலும் டெத் சர்டிபிகேட் வாங்கி கொடுத்துருங்க. உப்பு திங்கிறவனுக்கு நன்றி உணர்ச்சி இருக்கணும்னா உப்பு காத்து சுவாசிக்கிற உங்களுக்கு எவ்வளவு நன்றி உணர்ச்சி இருக்கணும். டேய், என்ன நம்புங்கடா, நான் உங்களுக்கு எல்லாமா இருப்பேன். சார், மச்ச பெருமாளை தூக்கியாச்சு சார். மச்ச பெருமாள் மாட்டிக்கிட்டானா? எங்கடா வச்சிருக்கீங்க? நம்ம ஐஸ் ஃபேக்டரியில வச்சிருக்கோம் சார். ஐஸ் ஃபேக்டரியிலயா? அவன் கலவர மீன்ல நலவர மீன்றா. நலவிட கவலைப்படாதீங்க, நம்ம பசங்க காவலுக்கு இருக்காங்க. மச்ச பெருமாளுக்கு மச்ச அவதார எடுத்த பெருமாள்னு நினைப்பு. ரொம்ப தெனாவட்டா தெரிஞ்சான்ல சார். அவனை வேணா தூக்கிட்டுமா சார்? எதை எப்படி தூக்கணும்னு இந்த ஜார்ஜ் பெர்னாண்டோஸ்க்கு தெரியும். முயல காதை புடிச்சு தூக்கணும், வாத்த கழுத்தை புடிச்சு தூக்கணும்.
மச்ச பெருமாள இந்த மண்ணை விட்டே தூக்கணும். மீனா தின்னு தின்னு கொளத்த உடம்புல. ஏய் சார் பெருமாள் சார பட்னி போட்டாதீங்க. ஒரு வாரத்துக்கு நல்லா மீனா போடுங்க. தின்னு தின்னு நல்லா கொலக்கட்டும். ஒரு வாரம் கழிச்சு அவனை தூக்கி மீனுக்கு போடுங்கடா. ஏய் போய் பாருடா, யார் இந்த ஜார்ஜ் பெர்னாண்டோட கோட்டை கதவை தட்டுறது? அவனை தூக்கி மீனுக்கு போடுங்கடா. ஏய் போய் பாருடா, யார் இந்த ஜார்ஜ் பெர்னாண்டோட கோட்டை கதவை தட்டுறது? சார் உங்களை பார்க்க ஒரு வக்கீல் வந்திருக்காங்க சார். வக்கீலா? ஆ ஏய் ஜீவா, சார் வக்கீலுக்கு போக வேண்டிய பெட்டி போலியா? அனுப்பிச்சாச்சு சார். பெட்டி போய் சேர்ந்துருச்சுன்னா வக்கீலுக்கு இங்க என்ன வேலை? டேய் ஒருவேளை மேட்டர் சொல்லாம மீட்டரை கொடுத்துட்டியாடா? எல்லாம் சொல்லியாச்சு சார். போலீஸ்ல மாட்டின லாஸ் இருக்கு. ஆயுள் தண்டனை கடிச்சாலும் பரவாயில்ல, தூக்கு தண்டனை கடிச்சிட கூடாதுன்னு நான் சொன்னது சொன்னியாடா? எல்லாத்தையும் சொன்னாங்க சார். அப்புறம் எதுக்கு வக்கீல் இங்க வந்தா? டேய் லாசர் வீட்டுக்கு சேர வேண்டியதெல்லாம் போய் சேர்ந்துருச்சா? சேர்த்தியாச்சு சார். டேய் லாசர் நமக்காக ரத்தம் சிந்திருக்கான். அவன் குடும்பத்துல யாராவது ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தினாலும் நம்ம நன்றி கட்டவன் ஆயிடுவோம். இந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ்க்கு நன்றி கட்டவனும் பிடிக்காது, நன்றி கட்டவனா இருக்கிறதும் பிடிக்காது. சார் வக்கீல் இல்ல சார். என்னடா வக்கீல் வக்கீல்ன்ட்டு போய் கூப்பிடுவாடா. யாரோ லாயர் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க, நீ யாரு? நானும் லாயர் தான். என் பேரு பைரவி, MABL. நான் சென்னை ஹைகோர்ட்ல லாயரா இருக்கேன். நீ சுப்ரீம் கோர்ட்ல இரு, எங்க வேணா இரு. இங்க எதுக்காக வந்திருக்க? ஆமா முதல்ல உனக்கு எங்க வந்திருக்க, யார் முன்னாடி நிக்கிறேன்னு தெரியுமா? நல்லாவே தெரியும். ஜார்ஜ் பெர்னாண்டோங்கிற சிங்கத்து முன்னாடி நின்னுட்டு இருக்கேன். தெரிஞ்சும் இந்த சிங்கத்தோட கோட்டைக்குள்ள வந்திருக்கியா? ஏன் காட்டுக்குள்ள ஆம்பளை சிங்கம் மட்டும்தான் இருக்கும்? ஏய் என் முன்னாடி இப்படி எல்லாம் பேசக்கூடாது. என்னடி பேசுற? இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. ஓ உன்னோட கட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப கட்சியா இருக்க. இந்த ஜார்ஜ் பெர்னாண்டோக்கு தைரியமானவங்க ரொம்ப பிடிக்கும். சொல்லு எதுக்காக வந்திருக்க? உங்களால எனக்கு ஒரு உதவியாகணும். கேட்டியாடா? உதவியா? எனக்கு உதவி பண்ற பழக்கம் இல்ல, உபத்திரம் பண்ணிதான் பழக்கம். அதுவும் இல்லாம உதவுறதுக்கு நான் சிவன் இல்ல, யமனுக்கும் இழகுன மனசு இருக்கு. எடுக்க வேண்டிய உயிரத்தை எடுப்பான். அது மாதிரிதான் ஜார்ஜ் பெர்னாண்டோவும். அவ மனசுல ஏதாவது ஒரு மூலையில ஈரோ இருக்குன்னு எதிர்பார்த்துதான் வந்தேன். சார் அந்த ரேடியோ எந்த ரேடியோ? ஏய் போறா போறா சீக்கிரம் போறா. ஏய் எதுவும் பேசாத, எதுவும் பேசாத, எதுவும் பேசாத. ஆல் இந்தியா ரேடியோ சென்னை வானொலி நிலையம் பிரபல இசையமைப்பாளர் சந்திரசேகர் இசையமைத்த பாடலின் சிறப்பு தொகுப்பு. வானத்தில் இருந்து பூமிக்கு வந்தது காலம், வசந்த காலம். வாழும் வரைக்கும் நினைவில் தங்கும் கோலம், மகிழ்ந்த கோலம். காற்றினில் கலந்து உலகினை ஆளும் கானம், எனது கானம். உறவினில் இணைந்து உலகம் செழிக்கும் பாட்டு, சந்தோஷ பாட்டு. உயிராய் உணர்வாய் இசையாய் சனிதம என்னுள் உறைந்து வாழும் இசைத்திட வானத்தில் இருந்து பூமிக்கு வந்தது காலம், வசந்த காலம். நான் எதிர்பார்த்த ஹீரோ இதுதான். என்ன ஹீரோ? சந்திரசேகர உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? எவ்வளவு பெரிய மியூசிக் டைரக்டர், சின்ன குழந்தைய கேட்டாலும் தெரியும்.
அவரோட தீவிர ரசிகன்னா அவருக்காக நான் உயிரே கொடுப்பேன் தெரியுமா? மேடம், நம்ம வாழ்க்கை ரத்தம், கத்தி, துப்பாக்கி, கடல் எல்லாமே ரொம்ப கொந்தளிப்பானது. அப்பப்ப சாரோட பாட்டை கேட்டுதான் அந்த கொந்தளிப்ப அடக்கிக்குவேன். லாயர் மேடம், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சந்திரசேகர் சார் விடுதலை ஆகணும்னு வேண்டிக்கிட்டு நம்ம ஆளுங்க 100 பேரை வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரையா அனுப்பின வேணாம். சந்திரசேகர் விடுதலை ஆகுறது வேளாங்கண்ணி மாதா கையில இல்ல. வேண்டுதல் பண்ண சொன்ன ஜார்ஜ் பெர்னாண்டோ கையில தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? எல்லாம் சொல்றேன். சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? நான் சொல்லும் போது சொல்ற இடத்துக்கு வரணும். வரேன். தேங்க்யூ. அது போதும் எனக்கு. உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம், சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம். கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம். உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம். ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம். இத்தொடரை பற்றிய உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி தர்மயுத்தம், மெகா டிவி, தபால் பெட்டி எண் 6023, அடையாறு, சென்னை 602020.